வெல்கம் பேக் டு அவர் சேனல் வேல்ஸ் பயோ. லாஸ்ட் கிளாஸ்ல செல்ஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி மட்டும் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் செல் வர்சஸ் அனிமல் செல்ஸ். ரெண்டுக்கும் இருக்கிற ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இதுதான் பிளான்ட் செல்ஸ் வர்சஸ் அனிமல் செல்ஸோட ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு செல்ஸையும் நம்ம ஒரு ட்வின்ஸ்னு எடுத்துக்கலாம். ட்வின்ஸ் பார்க்க சில நேரம் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் செல்ஸ் அப்படின்றது ஒன்னா இருந்தாலும் ஓவரால் அதோடைய ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய வித்தியாசமா இருக்கும். இப்போ நம்ம பிளான்ட் செல்ஸ் பார்த்தோம்னா அதுல வாக்யூல் எப்படி இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த செல் பிளேஸ வாக்யூலே வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். இதே இது அனிமல் செல்ஸ்ல பார்த்தோம்னா அப்படி இருக்காது. நியூக்ளியஸ் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், சென்டர் ஆஃப் த செல்ஸ்ல இருக்கும். பட் பிகாஸ் ஆஃப் த வாக்யூல் அது என்ன பண்ணிடும்னா நியூக்ளியஸ் வந்து சைட் ஆஃப் த செல்ஸ்ல இருக்கும். இப்படி நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கிறதுலயே நிறைய வித்தியாசம் இருக்கு பிளான்ட் செல்ஸ்லயும் அனிமல் செல்ஸ்லயும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னாக்கா செல்வால். செல்வால் வந்து பிளான்ட் செல்ஸ்ல இருக்கும், பட் அனிமல் செல்ஸ்ல செல்வால் இருக்காது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பிளான்ட் செல்ஸ்ல இருக்கிற செல்வால் வந்து செல்லுலோஸால ஆனது, பட் அனிமல் செல்ஸ்ல அந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல வந்து செல் மெம்பரேன் வந்து எதால இருக்குன்னா புரோட்டீன்ஸ் அண்ட் லிபிட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு நேச்சரோட இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால பிளான்ட் செல்ஸ் வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கும், அனிமல் செல்ஸ் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஷேப் ஆஃப் த பிளான்ட் செல் வந்து ரெக்டாங்குலர் அண்ட் அனிமல் செல்லோட ஸ்ட்ரக்சர் வந்து ரவுண்ட் ஆர் இர்ரெகுலரா இருக்கும். அடுத்த ரொம்ப முக்கியமான வித்தியாசம் என்னன்னா குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட்னால தான் பிளான்ட்ஸ் வந்து அதுக்கு தேவையான சாப்பாடை அதுவே சன்லைட்ல இருந்து சிந்தசிஸ் பண்ணிக்குது. பட் இந்த ஸ்ட்ரக்சர் சுத்தமா அனிமல் செல்ஸ்ல இல்லவே இல்லை. அனிமல் செல்ஸ் வந்து நம்ம அனிமல்ஸ் வந்து இன்னொரு ஆர்கானிசத்தை தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம் நம்மளுடைய ஃபுட் அண்ட் எனர்ஜிக்காக. பட் பிளான்ட்ஸ் வந்து அவங்களோட ஓன் ஃபுட்டை சிந்தசிஸ் பண்றதுக்கு குளோரோபிளாஸ்ட் வச்சு பண்ணிக்குவாங்க. இது ஒரு முக்கியமான இன்னொரு வித்தியாசம். இந்த ரீசன்னாலதான் பிளான்ட்ஸ் வந்து ஆட்டோட்ரோபிக்கா இருக்கு, அனிமல்ஸ் வந்து ஹெட்டிரோட்ரோபிக்கா இருக்கு. ஆட்டோ மீன்ஸ் தே கேன் சிந்தசிஸ் தெம்செல்ஸ் அண்ட் ஹெட்டிரோ மீன்ஸ் தே ஆர் டிபெண்டிங் ஆன் அதர் ஆர்கானிசம். அடுத்த முக்கியமான பார்ட் வாக்யூல்ஸ். வாக்யூல்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் பிளான்ட் செல்ஸ்னால. மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் அதுதான் ஆக்குபை பண்ணிருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அனிமல் செல்ஸ்ல இருக்கும், பட் ரொம்ப சின்னதா இருக்கும். லார்ஜ் வாக்யூல் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, முக்கியமா பிளான்ட்ஸ்க்கு வாட்டர் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் அனிமல் செல்ஸ்ல வந்து பார்த்தோம்னா அது சின்ன சின்ன டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது என்சைம், வேற ஏதாவது நமக்கு செல்லிக்யூட்ஸ் ஏதாவது அந்த மாதிரி இருந்ததுன்னா அது டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு தான் ஸ்மால் வாக்யூல்ஸ் வந்து தேவைப்படும். அடுத்த பார்ட் என்னன்னு பார்த்தா சென்ட்ரியோல்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது செல் டிவிஷனுக்கு. இது அனிமல் செல்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும், பட் பிளான்ட் செல்ஸ்ல இது கிடையாது. பட் அதுக்கு பதிலாக பிளான்ட் செல்ஸ்ல என்ன இருக்குனாக்கா மைக்ரோடியூபியூல்ஸ் வந்து இருக்கும். இதுதான் சென்ட்ரியோல்ஸ் பிளே பண்ற அந்த ரோலை வந்து டியூரிங் த செல் டிவிஷன் பிளே பண்ணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அது இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. எஸ், சாப்பாடு. என்னதான் நம்ம என்னென்னமோ வேலையெல்லாம் செஞ்சாலும் எதுக்காக நம்ம செய்கிறோம்? சாப்பாடுக்காக தான். அந்த சாப்பாடு வந்து செல்ஸில் எப்படி ஸ்டோர் ஆகுது? பிளான்ட் செல்ஸில் வந்து ஸ்டார்ச்சாக ஸ்டோர் ஆகுது, அனிமல் செல்ஸில் வந்து கிளைகோ. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா சிடபிள்யூசி இது வந்து பிளான்ட் செல்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குக் வித் கோமாளி எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ சிடபிள்யூ மீன்ஸ் செல் வால், சி மீன்ஸ் குளோரோபிளாஸ்ட். இது ரெண்டும் பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்ஸில் இருக்காது. அடுத்த வித்தியாசம் லார்ஜ் வாக்யூல் இன் பிளான்ட் செல்ஸ். இது வந்து அனிமல் செல்ஸில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்போ இது ரெலவெண்ட்டாக சில கொஸ்டின்ஸ் நம்ம ரீகாப் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிளான்ட் செல்லில் இருக்கிற செல் வால் எந்த காம்பனண்ட்டால் ஆனது? கைட்டின், செல்லுலோஸ், கிளைகோஜன் அண்ட் லிப்பிட். கெஸ் பண்ணுங்கள் எந்த காம்பனண்ட்னு. விடவை கோ த்ரூ பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எஸ், செல்லுலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், லார்ஜ் சென்ட்ரல் வாக்யூல் எந்த செல்ஸோட மெயின் நேச்சர்? பிளான்ட் செல்ஸா, அனிமல் செல்ஸா, பாக்டீரியல் செல்ஸா ஆர் ஃபங்கல் செல்ஸா? கெட் இட்? எஸ், பிளான்ட் செல்ஸ். இந்த ஃபைனல் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்கிற காம்போனன்ட்ஸில் எந்த காம்போனன்ட் வந்து பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற ஒரு காம்போனன்ட்? எஸ், எஸ், யூஆர் ரைட். வாக்யூல் தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்குது ரொம்ப மேலோட்டமாக தான் பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கெமிக்கல் அண்ட் மாலிகுலர் லெவலில் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்து என்ன மாதிரியான டாபிக் எடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ ஸோ மச்.